அறிவிக்க சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி மக்கள் இருக்கான், வேற யாரும் நம்பி இருக்க முடியும்? இந்த நிலை நீடிச்சா மக்கள் எப்படி வாழ முடியும்? மக்கள் உங்களுக்கு காவல்துறையில உயர்நீதியில ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடியவருக்கு அங்க வேலை செய்ய வழி இல்லை என்று சொன்னால், மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொல்லி இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம். மயிலாடுதுறை மாவட்டம் வந்தால் இந்த மக்கள் பலன் பெறுவார்கள், கல்வியிலே வளர்ச்சி அடைவார்கள், மருத்துவத்திலே பாதுகாக்கப்படுவார்கள், சாலைகள் நன்றாக இருக்கும், காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும். இப்படி எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கான கனவுகளை முன்னிறுத்தி கடுமையான போராட்டங்களை பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய முன்னணி தோழர்கள் ஒருங்கிணைத்து பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக இருப்பாங்க, ஒரு வளர்ச்சி அடைவாங்க, ஊரெல்லாம் வளர்ச்சி அடையும், செய்திகள் எல்லாம் வளர்ச்சி அடையும், மருத்துவமனை பெரிய அளவில் உருவாக்கப்படும், கல்வி சாலைகள் ஒரு பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள், விளிம்பு எளிய மக்கள், விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் நலம் பெறுவார்கள், பலன் பெறுவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனா இந்த பாழா போன அந்த காவல்துறை, இந்த பைத்தியகாரமான ஒரு காவல்துறை, லஞ்சத்தை வாங்குகின்ற ஒரு காவல்துறை, எவன்டா ஒரே விஷயம் சொல்றாங்க, கொலை செய்யணும்னா பாலச்சந்திரன் இந்த மாவட்டத்துடைய காவல் தனிப்பிரிவு அலுவலராக இருக்கிறதுக்கு முன்னாடியே நீ கொலை செஞ்சுக்கணும். பாலச்சந்திரன் போன பிறகு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மாவட்டத்துடைய காவல்துறையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தனிப்பிரிவு காவல்துறை தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்திரன் இருக்கும்போது மண்ணு திருடியா திருடிக்க, மண்ணு கொள்ளையடிக்கிறியா கொள்ளையடிச்சுக்க, சாராயம் விற்கணுமா வித்துக்க, காரைக்காலில் இருந்து சாராயத்தை எடுத்துக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளை விற்பனை செய்ய வேண்டுமா உடனே வித்துக்க. வேற ஒரு தனிப்பிரிவு காவலாளர் வந்துட்டாருன்னா உன்னால சாராயம் விற்க முடியாது, உன்னால் ஒரு கஞ்சா விற்க முடியாது, உன்னால் ஒரு கள்ளத்தனமான ஒரு சூழலையை இந்த மண்ணிலே உருவாக்க முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, பாலியல் வன்கொடுமைகள் செய்ய முடியாது. இந்த மண்டலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு விரோதமான செயல்களை எந்த ஒரு செயல்களையும் இந்த மண்ணிலே அரங்கேற்றம் செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றேன், பாலச்சந்திரன் இந்த மண்ணில இந்த மாவட்டத்தில் காவல் தனிப்பிரிவினுடைய ஆய்வாளராக இருக்கின்ற போதே இதெல்லாம் செஞ்சுக்க. காசு இருந்தா போதும், பணம் இருந்தா போதும். இரவு நேரத்தில் கொடுத்தினா காரைக்கால் இருக்கக்கூடியவனை மயிலாடுதுறையில வச்சு வெட்டலாம், ஆந்திராவில் இருக்கக்கூடியவனை கொண்டாந்து மாவட்டத்தில் வச்சு கொலை செய்யலாம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்தில் வைத்து அவர்களை வைத்திருந்த அந்த தங்க நகைகளை எல்லாம் பறித்து விட்டு அவர்களை சும்மாவே வீட்டுக்கு அனுப்பலாம். இது போன்ற அற்புதமான வேலைகளை, அட்டகாசமான வேலைகளை செய்வதற்கு இன்றோடு கடைசி நாள். கூவி கூவி சொல்ற இன்றைக்கே கடைசி நாள். இந்த பாலச்சந்திரன் இன்றையோடு நாளையோடு இந்த மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறான். வணக்கம் சொல்றேன். டேய் தப்பா சொல்ல நினைக்காது, நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் உன்னால தாலி அறந்த பல பேர், பல நூறு குடும்பங்களை தாலி எடுத்தவன் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு தனிப்பிரிவு ஆய்வாளர் பாலச்சந்தர். பலமுறை சொல்றேன், இன்னைக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் தனியா நின்று கூவி 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 கத்திக்கிட்டே இருந்தேன். இந்த மாவட்டத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அயோக்கியன் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் பாலச்சந்திரன். அவனை நீ முதல்ல அப்புறப்படுத்து. பாலச்சந்திரன் அப்புறப்படுத்தினால்தான் இந்த மாவட்டத்தில் பாலியல் குற்றங்கள் குறையும். இந்த பாலச்சந்திரன் அப்புறப்படுத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயம், காரைக்கால் சாராயம், கஞ்சா எல்லாமே குறையும். மணல் குவாரிகள் கொள்ளையடிக்கப்படுகின்ற மணல் கொள்ளைகள் எல்லாம் குறையும் சொல்லி தொடர்ந்து தனியாக நின்று போராட்டம் கண்ட. அதான் இன்னைக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதான் சொல்றாங்க, நான் சொன்னதை யாருமே கேட்கல. அன்றைக்கு நாம் மக்கள் இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் செங்கமுத்திரன் அவர்கள் மயிலாடுதுறையில் நடைபெற்றிருக்கிற பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டு இந்த செய்தியெல்லாம் சொன்ன. உளவுத்துறை எல்லாம் இருக்கீங்களாப்பா? இந்த மாவட்டத்தில் ஐஜிக்கு எடுத்துட்டு போற உளவுத்துறை, டிஐஜிக்கு எடுத்துட்டு போற உளவுத்துறை, எஸ்பிக்கு எடுத்துட்டு போற உளவுத்துறை, டிஜிபிக்கு எடுத்துட்டு போற உளவுத்துறை, எஸ்எஸ்ஐ, அதே போல எஸ்ஐயு, ஆன்டி ரவுடி எலிமெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளோ இருக்கீங்களா? உளவுத்துறை நண்பர்களே, செய்தி சொல்லும்ல,
உலகத்துறையே கஷ்டப்படுறேன். என்கிட்ட ஒரு போலீஸ் சொல்றாரு, ஐயா 2.5 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் நாங்க கொடுக்கணுங்க ஜாங்கிறாரு. ஏன் நீ உழவு பிரிவா இருக்கிற என்ன செய்யறது? நாங்களாம் இங்க கலெக்ஷன் சென்டர் ஆக்கி விட்டானோ. என்னைக்கு இந்த பாலச்சந்திரன் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையில பணியேற்றாரோ அன்னையிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பஞ்சாயத்து செஞ்சுட்டே இருக்காயா, எங்களால வாழவே முடியும்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சிவிலியனை போல ஒரு கூக்குரலை எழுகின்ற ஒரு நிலையில இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு மாவட்டத்தில் நிறைய பேசணும் சார், என்ன அப்படி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் இதுக்கு ஒரு தனியாக ஒரு போராட்டம் இயக்கத்தில் சார்ந்து நானும் ஒரு போராட்டம் பண்ணி ஒரு 3 மணி நேரம் பேசுறேன். 3 நேரம் பத்தி அது பாலச்சந்திரன் பேசுறதுக்கோ ஸ்டாலினை பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய அதிகாரியை பற்றி பேசுறதுக்கு நேரமே அவ்வளவு காலையில் தொடங்கி மாலை வரை பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அயோக்கிய பயிலுவான். இவனை சொல்றானோ சுந்தரேசனை போய் அயோக்கிய பயிர் சொல்றான். எப்ப ஸ்டாலின் அவர்கள் டிஎஸ்பியாக பழவந்தாங்கல் இருக்கும்போது வாங்கிய உதவி சுந்தரேசனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்பி கூலிப்படங்க, எஸ்பி கூலிப்பட, எஸ்பி கூலிப்படையோட தொடர்பு இருக்கிறாரு, பாலச்சந்திரன் கூலிப்படையோட தொடர்பு இருக்கிறாரு. பட்ட பகலிலே ஒருத்தரை வெட்டி கொலை செய்கிறார்கள். தலைவருடைய ஊர்ல நீடூர்ல ஒருத்தரை வெட்டி கொலை செய்யறான். யார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் போலீஸ் பதட்டம் அடைகிறது. அந்த வீடியோ எப்படா சஞ்சய் அவருடைய பேஸ்புக்ல தூக்கி போட்டான்னு சொல்லி குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு பதற்றப்படாத மயிலாடுதுறை மாவட்டத்துடைய காவல்துறை அந்த வீடியோ புகழ்நூல்ல போட்டதுக்கு படுத்தப்படுறாங்க. செம்பனார் கோயிலிலே வைத்து வெட்டப்படுகிறார்கள். பாலியல் வன்கொடுமைகள், மணல் குவாரி, மணல் அள்ளி வித்துக்கிட்டே இருக்கிறார், காசு கொட்டிக்கிட்டே இருக்கு பாலச்சந்திரனுக்கு. பாலச்சந்திரன் எந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டு ஒருத்தருக்கு வேலையே கிடையாது, வேலை இல்லாதவங்களுடைய அக்கௌண்ட்ல பல லட்சம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவனையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், அவருடைய அக்கௌண்ட் நம்பர் எடுத்து வச்சிருக்கிறோம். யாருக்கு இந்த பணம் வேலையே இல்லாதவருக்கு எப்படி பல லட்சம் ரூபாய் இந்த அக்கௌண்ட்ல போய் சேருது? எல்லாத்தையும் எடுத்திருக்கிறோம். எனவே நேரம் இல்லை, நிறைய விஷயங்களை பேசலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மாவட்டத்துடைய காவல்துறைக்கும் மாவட்டத்துடைய வருவாய்த்துறைகளுக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். அன்னைக்கு கலெக்டரே சரியில்லை, இன்னைக்கு கலெக்டர் நல்லவர் சொல்றாங்க. நாங்க இன்ன வரைக்கும் அதை போய் அப்ரோச் பண்ணி பார்க்கல. ஆனா நல்ல கலெக்டர் சொல்றாங்க. ஆனா அந்த மக்களை பாதுகாப்பதற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் அவர்களை உடனடியாக நீங்க வந்து அப்புறப்படுத்தணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அவர்கள் நினைச்சுற பாலியல் வன்கொடுமை நடக்குது, உடனே நடக்குதுன்னு சொல்லி ஒரு மறுப்பறிக்கை கொடுக்குறீங்க. பாலியல் வன்கொடுமை நடக்குது, நாங்க நின்று போராடுறோம், என் மேல வழக்கு பதிவு பண்றீங்க. அதே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது, அதை போராடுறோம், மறுப்பறிக்கை கொடுக்குறீங்க. சாராயம் இருக்கிறது, சாராயத்தை பத்தி போராடுறோம், எங்க மேல வழக்கு பதிவு செய்யறீங்க. ஆனா சாராயமே இல்லைன்னு சொல்றீங்க. அடுத்த ஒரு 10 நாள் 15 நாட்கள்ல இரட்டை படுகொலை, 2 பட்டதாரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சாராயாவல்ல. அதுக்கும் மறுபடி கொடுக்குறீங்க. அதை செய்தி போடுற ரிப்போர்ட்டரையே மிரட்டுறீங்க. நல்ல மனிதர் அல்ல. இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் நல்ல மனிதர் அல்ல. இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்திரன் நல்ல மனுஷன் அல்ல. தமிழகத்தினுடைய அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பாலச்சந்திரோட சொத்துக்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும். பாலச்சந்திரன் இங்கே எஸ்ஐயா இருப்பாரா? மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே எஸ்ஐயா இருப்பாரா? இவருக்கு ஊர் சொந்த ஊர் கன்னியாகுமரி, இவங்க அப்பா திரவியம், இவரு குத்தாலத்தில் நம்முடைய தலைவருடைய ஊர்ல போயிட்டு குத்தாலத்தில் ஒரு வீடு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு குத்தாலத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இடத்துல எப்படி ஒரு எஸ்பி எஸ்ஐயாவோ ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டராக வர முடியும்? அவர் சொல்றாரு, எனக்கு டேவிட் ஆசீர்வாதம், டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏடிஜிபி அவர்கள் என்னுடைய சாதிக்காரர், டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் என்னுடைய சொந்தக்காரர், இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இப்படி கொக்கரிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பு உருவாகுது? இதான் என்னுடைய கேள்வி. ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த ஊரில் பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்டத்துடைய காவல்துறையில எப்படி ஒரு பணியாற்ற முடியும்? இவரே எஸ்பி எஸ்ஐயா இருப்பாரா? அதன் பிறகு இவரை திருப்பனந்தால் பந்தலூர் காவல் நிலையத்திற்கு இவரை அழைத்து சென்று இவருக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா? ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு திரும்ப மயிலாடுதுறை மாவட்டத்துடைய காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் இவரை கொண்டு போய் எஸ்பி இன்ஸ்பெக்டரா போடுறாங்கன்னா இதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற அந்த சூட்சமங்களை முடிச்சுகள் எனக்கு தெரியும். ஏன் உன்னை இங்க இன்ஸ்பெக்டரா போட்டான்? ஏன் உன்னை மட்டும் எஸ்ஐயா போட்டான்? எத்தனையோ 30 வருஷம் 35 வருஷம் அனுபவம் வைத்திருக்கின்ற எத்தனையோ இன்ஸ்பெக்டர் இருக்கின்ற பகுதியில் எத்தனை இன்ஸ்பெக்டர் அவைலபிளா இருக்கின்ற காலத்தில் உங்களை மட்டும் ஏன் போடுறான்? காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சார வியாபாரிகள் 20 லட்சம் ரூபாய் குறிச்சுக்கிறார். உலகத்தில் நண்பர்களுக்கு நன்றா தெரியாது. எஸ்பிக்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு கொடுக்கிறான். 20 லட்சம் ரூபாய் காரைக்கால் பகுதியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற லஞ்ச பணம் ஒரு மாதத்திற்கு 20 லட்சம் ரூபாய்.
இது வந்து டிஎஸ்பிக்கு கிடையாது, இன்ஸ்பெக்டர் கிடையாது, புறவில் இருக்கக்கூடிய அடுத்த ஏட்டுக்கு கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு கிடையாது. ஒரே நபருக்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய் காரைக்கால் மாநிலத்திலிருந்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது. நான் சொல்றது பொய்யா இருந்தா உளவுத்துறை அதிகாரிகள் இதை நான் பொய்ன்னு சொல்லி நிறுவீங்க. அது இல்லாம இன்ஸ்பெக்டர் காசு, எஸ்ஐக்கு காசு, ஏட்டுக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு, மண்ணுக்கு காசு, பாலியல் வன்கொடுமைக்கு காசு. போக்சல நீங்க எப்படி இந்த போக்ச வழக்கில் போய் எப்படி நீங்க பஞ்சாயத்து பேசுறீங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. தலைவர் பேராசிரியர் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். கடைசியாக பாலச்சந்திரனுடைய சொத்துக்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். பாலச்சந்தர் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது. எஸ்பி அவர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது. அதே போல எஸ்பி அவருடைய சொத்துக்கள் தொடர்ந்து புகழ்ல பதிவு போட்டுட்டே இருக்கா. இவரை கைது செய்ய, வழக்கு போடு, ஜெயிலுக்கு போன, ஜெயிலுக்குலாம் போயிட்டு தான் வக்கீலா வந்திருக்கிறோம். இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போனாலும் கவலைப்பட போறதில்லை. என்கவுண்டர் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, குண்டாசி போட்டாலும் பிரச்சனை இல்லை, எந்த வழக்கில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்காகவே இந்த மண்ணிலே மக்களுக்கான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு நாட்டாங்கள் தான், எல்லாம் ஒரு விதை தான், ஒன்றும் செய்ய முடியாது. எனவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய திராவிட மாடல் அரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 2 நபர்களுடைய சொத்து கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மண்ணும் இந்த மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே 2 நபர்கள் பாலச்சந்திர அவர்களும் எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் டிஐஜியுடைய பெண்ணுடைய பிறந்த நாளுக்கு பல லட்சம் ரூபாய் எஸ்பி ஆஃபீஸிலிருந்து பாலச்சந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நீங்க ஆய்வு செய்யணும். நாங்கெல்லாம் பொய்யான தகவலை என்ற காலத்திலும் சொல்ல மாட்டோம். 8 மாசத்துக்கு முன்னாடி அந்த செய்தியை சொல்லி இருக்கிறோம். 8 மாசத்துக்கு பிறகுதான் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் இந்த செய்தியை இங்கே சொல்லுகிறார்கள். எனவே எல்லாவற்றையும் ஆய்வு செய்யணும். சுந்தரேசன் அவர்களுடைய உயிருக்கு இந்த தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய பாதம் தொட்டு ஒரு நன்றியை, வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும்